சார், அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு விஷயம். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஏடிஎம்கே காணாம போயிடும், ஏடிஎம்கே சிதறி கிடக்கு, ஏடிஎம்கே யாரு கையில் இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற சில விஷயம்லாம் சொல்லியிருந்தார். சொல்லுங்க சார், ஏடிஎம்கே இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் யார்கிட்ட இருக்கு? நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னா தேர்தல் கணிப்புகளை பற்றி கருத்து கணிப்பை பற்றி இந்தியா முழுக்கவே ஒரு பரபரப்பை உருவாக்கிடுச்சு. நான் ஏற்கனவே கடந்த ஒரு 3 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கேன், பிஜேபி தான் இந்த முறை ஆட்சியை பிடிக்கும், 3வது முறை அவங்க தான் ஆட்சி பிடிப்பார்கள். முழுக்க இந்த வாட்டி திமுகவுக்கு ஒரு சாதகமான செயல்பாடு தான் இன்னைக்கு இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான சூழ்நிலைகள், அரசியல் கட்சிகளில் எதிர்கட்சிகள் என்பது அஸ்தமமாகி இருக்கிற அதிமுக ஒன்று போதும். இந்த தலைமை இந்த இடத்துல இவங்க இருந்த ஸ்ட்ராங்கா நடக்கும் அப்படின்னா நீங்க சசிகலா அம்மாவை சொல்றீங்க. ஏன் சசிகலா அம்மா இன்னும் அமைதியா இருக்காங்க? சிதறி கிடக்கு. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாரு, ஏபிஎஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு, டிடிவி தினகரன் அவர்கள் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. சசிகலா அம்மா அமைதியா இருப்பதன் காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்க அதை என்ன சொல்ல வரீங்க? அமைதிக்கு பிறகுதான் ஒரு புயல் கிளம்பும். அந்த அம்மையார் வந்த காலகட்டத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சிறைச்சாலையிட்டு அங்கே ஒரு பயணமாக வந்தாங்க இல்லையா, அந்த பயணத்திலிருந்து தொடர்ந்து இருக்கணும். கண்டிப்பாக என்னுடைய அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய திறமையானவர்கள், திறமையெல்லாம் நம்ம சாதாரணமாக இடம் போட்ட முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நெருக்கடினால தான் கொண்டு வந்தாங்களா? உண்மையாகவே அதுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஜாதிக்காரருக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளை அப்படி பார்த்துடக்கூடாது, நம்ம வேறு சமூகத்திற்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தைரியமான முடிவெடுத்தாங்க சசிகலா அம்மா அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்லை, உளவுத்துறை சொன்னேன், உளவுத்துறை ரிப்போர்ட் அன்றைய காலகட்டத்தில் இருந்த உளவுத்துறை அதிகாரி கொடுத்த ரிப்போர்ட்டில் தனபால் அவர்களை தான் வந்து முதலமைச்சராக கொண்டு வரணும், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் இன்னும் நமக்கு வந்து ஆதரவு பெருகும், அதனால நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுப்போம். இன்றைய நேர்காணலில் வாரும் வராகி அவர்களிடம் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு விஷயம். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஏடிஎம்கே காணாம போயிடும், ஏடிஎம்கே சிதறி கிடக்கு, ஏடிஎம்கே யாரு கையில் இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற சில விஷயம்லாம் சொல்லியிருந்தார். சொல்லுங்க சார், ஏடிஎம்கே இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் யார்கிட்ட இருக்கும்? நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னா தேர்தல் கணிப்புகளை பற்றி கருத்து கணிப்பை பற்றி இந்தியா முழுக்கவே ஒரு பரபரப்பை உருவாக்கிடுச்சு. நான் ஏற்கனவே கடந்த ஒரு 3 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கேன், பிஜேபி தான் இந்த முறை ஆட்சியை பிடிக்கும், 3வது முறை அவங்க தான் ஆட்சி பிடிப்பார்கள். அந்த ஆட்சி என்பது ஒரு மிக சிறப்பான ஆட்சியாக கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதையெல்லாம் தாண்டி பிஜேபி ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஏற்படும், இந்தியாவில் எந்தெந்த இயக்கத்தில் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அடிக்கிறாங்களே சார். அவங்க ஒரு இடத்துலையும் வரமாட்டாங்க, 1 டிஜிட்டில் கூட வரமாட்டாங்க, அப்படி தானே சார் சொல்கிறாங்க? அநேகமாக மனநிலை பாதிக்கப்பட்டதாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறவங்கள. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நாளைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு தானே காலையில் விடுஞ்சிச்சுன்னா எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியானத்துக்குள்ளவே உங்களுக்கு என்ன ஸ்கோர்னு தெரிஞ்சிடும். இந்த யூ தமிழ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்கூட்டியாகவே வந்து நம்ம மோடி அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சேனல் மூலமாக வாழ்த்துக்களே தெரிவிச்சிடுறீங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பிஜேபி தான் வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. டெல்லியில் போயிட்டு வந்த டெல்லி மற்றும் ஒரு பக்கத்தில் ஹரியானா, மத்திய பிரதேசம் போயிட்டு வந்தோம். எல்லா இடங்கள்லையுமே என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. நீங்கள் சார், தமிழ்நாட்டில் அந்த ஃபேவரிசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் அந்த டபுள் டிஜிட்ன்றதை நிச்சயம் பெறுவார்கள். தமிழ்நாட்டிலையும் 3லேருந்து 5 சீட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுக்க இந்த வாட்டி திமுகவுக்கு ஒரு சாதகமான செயல்பாடு தான் இன்றைக்கி இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான சூழ்நிலைகள், அரசியல் கட்சிகளில் எதிர்கட்சிகள் என்பது அஸ்தமமாகி இருக்கிற அதிமுக ஒன்று போதும். திமுகவை விட அதிக வாக்குகளை அதிக பர்சன்டேஜ் எடுத்தது வந்து கடந்த வரலாறில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா ஆரம்பித்து அந்த அம்மையார் இந்த காலகட்டத்திலும் சரி, இப்போ இருக்கும்போது அந்த இயக்கம் எந்த மாதிரியான ஒரு அழிவு பாதையில் இருக்குன்றதுக்கு அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு 3வது முறை ஆட்சி அமைந்தவுடன் அதிமுக ஒரு அடிமை திமுகவாக இருந்து மோடியிடம் காலை மட்டுமே தொட்டு வணங்கிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை பார்த்திங்கன்னா யாரை முதல்ல அடிக்கிறதுன்னு ஒரு இருக்குது. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? ஃபஸ்ட்டு துரோகி
எப்பவுமே வந்து எதிரி எப்போ ஒன்று அடிச்சுக்கலாம். எதிரி ஆல்ரெடி பாதி இந்த டைம்லேயே வந்து சரண்டர் ஆகிறதுக்கு எல்லா வேலை வாய்ப்புகளும் போட்டாங்க. அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டாங்க. மோடியிடம் வந்து அதுக்கான ரூட்டெல்லாம் எடுத்து கொடுத்து பண்ணிட்டாங்க. ஸோ அமித்ஷா மூலியமாக அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மோடி அவர்கள் என்ன சிந்திக்கிறாருன்னு யாருக்கும் பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அண்ணாமலை சிந்தித்தது அதிமுக அடியோடு அழிப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்லவர். அதிமுகவோட தலைமை மாறும் தான் சொன்னார். ஸ்ட்ராங்கான தலைமை இல்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமாக இல்லை. சரி, யார் கையில் போனால் நல்லா இருக்கும்? அம்மையா சசிகலா அவர்கள். ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்க? எல்லாரும் வந்துட்டு சசிகலா அம்மா வருவாங்க, அவங்க சொன்ன மாதிரி ஒன்று சேர்த்துருவாங்க. அதிமுக மறுபடி வலுவான கட்சியா? தமிழகத்தின் வலுவான கட்சி எது அப்படின்னா அதிமுக தான். ஒரு காலத்துல இல்லை, இப்போ வரைக்குமே அதிமுக தான். தெற்கு திசையில் போய் பார்த்தா இன்னைக்கு வரைக்குமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். அதில் யார் நிற்கிறா யார் போனா அதெல்லாம் தெரியாது. அந்த ரெட்டலைன்னு இருந்தால் அந்த இதுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்காங்க, இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க. அப்பேற்பட்ட கட்சி கீழே ஒரு தலைமை சரியில்லை. இந்த தலைமை இந்த இடத்துல இவங்க இருந்தால் ஸ்ட்ராங்காக நடக்கும் அப்படின்னா நீங்கள் சசிகலா அம்மாவை சொல்கிறீங்க. ஏன் சசிகலா அம்மா இன்னும் அமைதியாக இருக்காங்க? செதறி கிடக்கு. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாரு, ஏபிஎஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் அவர்கள் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. இப்போ சசிகலா அம்மா அமைதியாக இருப்பதன் காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்கள் அதை என்ன சொல்ல வரீங்க? அமைதிக்கு பிறகுதான் ஒரு புயல் கிளம்பும். அந்த அம்மையார் வந்த காலகட்டத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சிறைச்சாலையிட்டு அங்கே ஒரு பயணமாக வந்தாங்க இல்லையா, அந்த பயணத்திலேருந்து தொடர்ந்து இருக்கணும். கண்டிப்பாக என்னுடைய அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய திறமையானவர்கள். திறமையெல்லாம் நம்ம சாதாரணமாக இடம் போட்ட முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாரை விட சசிகலா அம்மையாரை தான் வந்து ஜெயலலிதா அம்மாவை வழி நடத்தி போனவங்களே அவங்க தானே சார். நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க அதாவது அவங்க அக்கான்ற பாசத்தை தவிர வேறு எதையுமே அவங்க வந்து பண்ணலை. ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடக்க தான் செய்யும். அந்த தவறுகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க உணர்ந்துட்டாங்க. தான் சார்ந்த சமுதாயமும் எப்படி நம்மளை ஏமாத்தினாங்க. சமுதாயம்னா சமுதாய மக்கள் இல்லை, அந்த மக்கள் இன்றைக்கும் அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க. அதை சில தலைவர்கள் இவங்க வளர்த்து விட்டவங்க தான் அதிமுக இத்தனை பேர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் ஜெயக்குமார் வந்து கடும் கோபமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க ஜெயலலிதா அம்மையார். எனக்கு தெரியும், அவரை பேசியிருக்காங்க. கந்தன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேயர் எலெக்ஷனில் தான் நடந்துச்சு. இவர் சைதை துரைசாமி, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகளில் வார்த்தைகளை வெளியே சொல்ல முடியாத அளவுக்குலாம் அந்த அம்மையார் வந்து பேசுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஈடு கட்டி கொண்டு போனவங்களுக்கு இவங்க செய்த நன்றி கடன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்னவங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்று வேலைன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, துரோகம். அந்த துரோகம் வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. உண்மையாகவே வேறு யாராக இருந்தாங்கன்னா அவங்க சூழ்நிலையை வேறு மாதிரி மாறி இருக்கும். ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த சூழ்நிலையில் அவங்க வெற்றி பெறாங்க அப்படின்னா கடவுளாக பார்த்து அவங்களை தேதி குறிப்பான். அதனால தான் சொன்னேன், அமைதிக்கு பின்பு புயலாக மாறி வருவார்கள். கட்சி வந்து அதிமுக என்பது அந்த அம்மாவிடம் தான் போய் நிற்கும். இதே எப்படி இந்த துரோகத்தை செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அந்த துரோகத்தை விரைவில் வந்து அவர் கட்சியை சார்ந்த அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே விரைவில் நடக்கும். நீங்கள்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் வந்து ஒரு செக்டார் உள்ள குரூப் வராரு. செங்கோட்டையன்ற பணம் கிடையாது, தவிர பணம்னா அந்த செலவழிக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா முதல்ல உண்மையை சொல்கிற இந்த இடத்துல அதிமுக அம்மையார் இறந்ததுக்கு பிறகு உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் சசிகலா அம்மையாரிடம் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, யார் அடுத்த கட்ட முதலமைச்சராக கொண்டு வரணுன்றதுக்காக. அப்போது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களை தான் வந்து முன்மொழிந்தாங்க. உளவுத்துறை சொல்லி ரிப்போர்ட் போடுறாங்க. அங்கே வந்து ஒரு குட்டையை குழப்பினார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் குழப்பிட்டு இல்லை அது சரியாக வராது அப்படின்னு இவர் ஒரு ஆளை புகுத்துறாரு. கணக்கு புள்ளியாக வேலை பார்த்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. சசிகலா அம்மையாரிடம் கணக்கு வேலை பார்த்தவர் தான், சில வரவு செலவுகளை பார்த்துட்டு இருந்தவர் தான். அவரை நம்பி பல ஆயிரம் கோடி ரூபாயும் மற்ற சொத்துக்களையும் அவங்ககிட்ட பிடிச்சிருந்தாங்க. அடுத்த கட்டம் வந்து செங்கோட்டையனை தான் அந்த சின்னவங்க வந்து கொண்டு வராங்க. ஆனால் சசிகலா அம்மையார் வந்து அந்த நெருக்கடி, தன் குடும்பத்தில் இருக்க உறவுக்காரர் கொடுத்த நெருக்கடினால தான் இவர் வந்து எடப்பாடியை தான் கொண்டு வரணும்
அப்படின்னு நெருக்கடினால தான் கொண்டு வந்தாங்களா சார்? உண்மையாகவே அதுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஜாதிக்காரருக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளை அப்படி பார்த்துடக்கூடாது, நம்ம வேறு சமூகத்திற்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு தைரியமான முடிவெடுத்தாங்க சசிகலாமா அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்லை, உளவுத்துறை நான் சொன்னேன், உளவுத்துறை ரிப்போர்ட் அன்றைய காலகட்டத்தில் இருந்த உளவுத்துறை அதிகாரி கொடுத்த ரிப்போர்ட்டில் தனபால் அவர்களை தான் வந்து முதலமைச்சராக கொண்டு வரணும், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் இன்னும் நமக்கு வந்து ஆதரவு பெருகும், அதனால் நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுப்போம். ஏன்னா இதுக்கு முன்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு முதலமைச்சராக வந்து உட்கார முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு, இந்த நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து வாலண்டியராக கூப்பிட்டு சொல்கிறாங்க செங்கோட்டையன்கிட்ட, நீங்கள் வந்து பாருங்கன்னு, அம்மா எனக்கு செலவு பண்ணலாம் காசு இல்லைம்மா அப்படின்னு ஓடி ஒதுங்கினார்கள் தான் செங்கோட்டையன். இன்னும் சொல்லப்போனால் இருக்கிற மந்திரிகள்லேயே கொஞ்சம் நியாயமும் தர்மமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் தான். வேறு வழி இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கி அவர் அதிமுகவில் எடப்பாடியோட பயணம் போகிறேன்னா, எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு கொலை வழக்குலேருந்து காப்பாற்றினவர் இதே செங்கோட்டையன் தான். இதே செங்கோட்டையன் தான் ஒரு கொலை வழக்குலேருந்து எடப்பாடியை காப்பாற்றுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு என்ன பழனிசாமியை தான் கூப்பிடுவார் அவரை, ஐயா அண்ணா அண்ணா அப்படின்னு போய் நிற்கக்கூடிய ஒரு நபர். அதாவது இப்படி ஒரு அமாவாசையை எங்கேயும் பார்த்தது இல்லை நீங்கள். இது வந்து அப்படியாப்பட்ட ஒரு அமாவாசை தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அழிவின் பாதையின் உச்சத்துக்கு தனக்கு தன் சுயநலத்துக்காக மட்டுமே எதை வேணாலும் இழக்க தயாராக இருப்பார். அது குறிப்பாக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரால் வந்து வழிநடத்தப்பட்ட ஒரு இயக்கம். அதையெல்லாம் தாண்டி உங்களை வந்து ஆட்சி கட்டில் உட்கார வச்ச அம்மையாருக்கு, சசிகலா அம்மையாருக்கு நீங்கள் பண்ண துரோகம், இதெல்லாம் கடவுள் ஒரு நாள் பார்த்துட்டு தான் இருப்பான். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஆன்மீகத்துக்கு நம்பிக்கை இருக்கலாம் தெரியாது, என்னை பொறுத்தவரையும் மூக்குப்படி சித்தர்னு ஒரு திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேசின ஒரு காணொலி நான் வச்சுருக்கிறேன். ஒரு நாள் சொல்லுவார், அந்த பொம்பளை கிட்ட எல்லாரும் வந்து போனவெல்லாம் காலில் விழுவானார். உண்மையாக சொன்னார். அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. அதிமுக சசிகலா அம்மையார் கைப்பற்றும் போது அந்த வீடியோ நான் வெளியிடுவேன். ஏன்னா அதிமுக என்கின்ற இயக்கம், அந்த தொண்டர்கள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த தொண்டர்கள். எதற்காக திமுக எந்த ஒரு காரணத்துக்காகவும் திமுகவோட அவங்க வந்து ஒத்து போகிறத மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரையும் எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர். தனக்காக, தன் சுயநலத்துக்காக, தன் குடும்பத்திற்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாரு. எதை வந்தாலும் மானம், மரியாதை, சூடு, சொன்ன எதையுமே அவருக்கு இருக்காதுன்றதுல நான் ஆணித்தரமாக பல இடங்களை சொல்லிட்டு இருக்கேன். சார், அவருக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்களா சார்? அவரை சுற்றியும் நிறைய பேர் இருக்காங்களா? சுத்திர கூட்டம்லாம் பதவி கிடைக்குமான்னு சுத்திர கூட்டம் தான். நீங்கள் அதிமுக, நான் சொல்கிறேன், சசிகலா அம்மையார் அவர்கள் சென்னையில் முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளர்களை, முன்னாள் மாவட்ட செயலாளர்களையும் அவங்க இன்னைக்கு பேசி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஆதரவாளர்களை திரட்டாங்க அதிமுகவிலிருந்து. விரைவில் அதிமுக உடைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் சசிகலா அம்மையார் வந்து உடைக்கிறோன்னா இல்லை, இந்த மாதிரி ஒரு துரோகி எப்படி ஒழிப்பதுன்றது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த அம்மையாரோட பயணம் பண்ணவங்க, பாதுகாப்பாக நின்றவங்க, அந்த அம்மையாருக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் நின்று அரணாக தூணாக நின்று பார்த்தவங்க தான் சசிகலா அம்மையார். அவங்க ஒரே விஷயம் சொல்கிறேன், அந்த அம்மையாரை பொறுத்தவரையும் கொஞ்சம் கோவக்காரங்க தான், தைரியமானவங்க தான். என்னை பொறுத்தவரையும் ஜெயலலிதா அம்மையாரை விட மிக சக்தி வாய்ந்த தைரியம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக தான் நான் கருதுகிறேன். அதிமுக அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த தலைமை மாறும்னா சசிகலா அம்மையார் தான் தலைமை ஏற்பார். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் வந்து அதிமுகவோட தலைமை வந்து சசிகலா அம்மா தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. சசிகலா அம்மா சொன்ன மாதிரி அதிமுகவை ஒன்று சேர்த்துருவாங்க. நிச்சயமாக. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம்.